இதேபோல திருவள்ளூரில் நேரில் இணைந்திருக்கும் எமது செய்தியாளர் மோகனிடம் கேட்கலாம். மோகன், வணக்கம். டாஸ்மாகால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து பதிவு பண்ணலாம். நிச்சயமாக திருவள்ளூர் மாவட்டம் என்பது பார்த்தோம்னால் சென்னைக்கு அருகே உள்ள மாவட்டம், அதாவது அதிகப்படியான இளைஞர்களை கொண்ட மாவட்டமாக திருவள்ளூர் மாவட்டம் உள்ளது. இதில் பார்த்தோம்னால் 90% மக்கள் கல்வி அறிவை பெற்றவர்களாக விளங்கி வருகின்றனர். குறிப்பாக பார்த்தோம்னால் இந்த மது என்ற அரக்கனை இந்த இளைஞர்கள் பருகி கொண்டு அன்றாட நிகழும் நடவடிக்கைகள் பார்த்தோம்னால் நம் மனதையே கல்லாக்கக்கூடிய ஒரு நிலைமையாக உள்ளது. குறிப்பாக பார்க்க போனோம்னால் திருவள்ளூர் மாவட்டத்தில் மட்டும் இந்த மதுவை அருந்தி, அதாவது குழந்தைகளை கற்பழிப்பது, கொலை செய்வது என்ற உச்சகட்ட நிலைமைக்கு இந்த இளைஞர்கள் செல்லக்கூடிய ஒரு அவலநிலை உருவாகி உள்ளது. ஏனென்று பார்த்தோம்னால் சில மாதங்களுக்கு முன்பு பார்த்தோம்னால் கூட நமக்கு தெரிந்திருக்கும், தமிழகத்தையே உலுக்கிய அந்த சம்பவம். அதாவது ஆரம்பாக்கம் பகுதியில் ஒரு சிறுமியை ஒரு இளைஞர் மது அருந்தி விட்டு பின்தொடர்ந்து பள்ளிக்கு சென்று வீடு திரும்பிய சிறுமியை, அதாவது மாந்தோப்பில் வைத்து பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு தமிழகமே பேசு பொருளாக மாறி இதை பல்வேறு கட்சி தலைவர்கள் பல்வேறு கண்டனங்கள் என்று எத்தனையோ ஒரு பிரச்சனைகளை சந்தித்தனர். அதே போன்று பார்த்தோம்னா சிப்காட் பகுதியில் பார்த்தோம்னா 2.5 வயது அந்த சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு மது போதையில் அந்த குழந்தையை கொன்று மது என்ற அரக்கன் உள்ளே சென்று பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்தது. சிறிது நேரம் இன்பமாக இருப்பதற்கு இந்த மதுவை குடித்து மக்கள், அதாவது இளைஞர்கள் தன் வாழ்வில் என்ன செய்ய போகிறோம் என்பதை கூட அறியாமல் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி வருகின்றனர். குறிப்பாக பார்க்க போனாலும் கூட திருத்தணி பகுதியில் இளைஞர்கள் மதுவை அருந்திவிட்டு வாகனத்தை அதிவேகமாக ஓட்டி சென்று அந்த மரத்தில் மோதி அந்த 2 இளைஞர்களும் பரிதாபமாக துடிதுடித்து உயிரிழந்த சம்பவமும் நாம் பார்த்திருப்போம். சில நாட்களுக்கு முன்பு கல்லூரிக்கு செல்லக்கூடிய அந்த இளைஞர்கள் மது போதையில் சென்று வாகனத்தில் பின்பு அந்த இருசக்கர வாகனத்தை மோதி உயிரிழந்தக்கூடிய அந்த காட்சிகளை கூட பார்த்திருப்போம். ஏனென்றால் நாம் சொல்லக்கூடியது என்னவென்றால், இந்த மதுவை அருந்தி இந்த இளைஞர்கள் தன் வாழ்க்கையை மட்டும் இல்லாமல் தன்னை நம்பி உள்ள தனது தாய் தந்தை அதே போன்று குடும்பத்தினரின் வாழ்வை முற்றிலுமாக அழிக்கக்கூடிய அந்த நிலைமைக்கு தள்ளப்படுகின்றனர். அதே போன்று தன் வாழ்வில் படித்து ஒரு மிகப்பெரிய இடத்திற்கு வர வேண்டும் என்று பல இளைஞர்கள் கனவோடு இருக்கும் பட்சத்தில் கூட சில இளைஞர்கள் இது போன்று இந்த மதுவை சிறிது நேரம் பருகிவிட்டால் தன் வாழ்க்கை மட்டும் இல்லாமல் தன்னை சார்ந்திருப்பவர்கள் வாழ்க்கையை கூட படுகொழியில் புதைக்கும் அளவிற்கு இந்த மது என்பது உருவெடுத்து இளைஞர்கள் மத்தியில் பார்த்தோம்னால் பெரும் ஒரு பின்னடைவை நோக்கி செல்லக்கூடிய அளவில் இந்த மதுவானது உருவாகியுள்ளது. தற்போது பொறுப்பேற்று இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழக அரசு பேருந்து நிலையங்கள் அதே போன்று கோவில்கள் உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய மதுக்கடைகளை மூட வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தாலும் திருவள்ளூர் கிழக்கு மேற்கு என்று உள்ள மண்டலங்களில் 46 மதுக்கடைகள் மட்டுமே இதுவரை மூடப்பட்டிருக்கிறது. அதாவது அவர்கள் கூறிய 500 மீட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய மதுக்கடை என்று பார்த்தால் 46 மதுக்கடை. ஆனால் திருவள்ளூர் மாவட்டத்தில் பார்த்தோம்னால் ஏகப்பட்ட மதுக்கடை உள்ளது. ஏன் அந்த கோவில் அருகே உள்ள கடைகள் அதே போன்று பேருந்து நிலையம் அருகே உள்ள கடைகளில் மட்டும்தான் இளைஞர்கள் சென்று மது வாங்கி குடித்துவிட்டு சண்டை போடுவார்கள். இதற்கு தமிழக அரசு ஒரு சட்டம் கொண்டு வர வேண்டும். அதாவது 21 வயதுக்கு கீழ் உள்ள இளைஞர்களை மது கொடுக்க கூடாது என்று தற்போது கூறி இருந்தாலும் இதை ஒரு சட்ட நடவடிக்கையாக கொண்டு மதுவை கொடுக்க கூடாது. குறிப்பாக மது என்ற அரக்கனை குடித்து இளைஞர்கள் தன் வாழ்க்கையை அழித்து வரும் இந்த சம்பவத்தை தமிழக அரசு உடனடியாக அனைத்து மதுக்கடைகளையும் மூடி அதற்கு ஒரு தீர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பது திருவள்ளூர் மாவட்ட மக்களின் மனநிலையாக உள்ளது.